பிக் பாஸ் தெலுங்குல ஒயில்ட் கார்டா வந்த திவ்யா வந்து நான் ஏன் வரணும் இந்த வீட்டுக்கு அப்படின்றத தரமான செய்கை மூலியமா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் நாமினேஷன் ப்ராசஸ்ல நீ என்ன வேணா என் மேல போடு, என்ன ரீசனை வேணாலும் சொல்லு, அதை ஒவ்வொன்றுத்தையும் நான் எப்படி சிக்ஸரா மாத்துறேன், அதை எப்படி எனக்கு ஸ்கோப்பா மாத்துறேன்றதுல ரொம்ப துல்லியமா செயல்பட்டு சிக்ஸர் மேல சிக்ஸர் அடிச்சு தரமான செய்கையை பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கம் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் கண்டஸ்டன்ஸ் ஏன் நாமினேஷன் பண்றோம், எதுக்கு பண்றோன்னே தெரியாம ஒரு சில காரணங்கள்லாம் இருக்கு பாருங்க. ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டா போதும், அந்த தப்பு பண்ண காரணத்தை வச்சு இந்த சீசன் முடிகிறப்பெல்லாம் நாமினேட் பண்ணுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி சில நாமினேஷன் ப்ராசஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போலாம். குறிப்பா இந்த நாமினேஷன் ப்ராசஸே லூடோ கேம் இருக்கு இல்லையா, லூடோ கேம். அந்த லூடோ கேமை பேஸ் பண்ணி தான் அந்த நாமினேஷன் நடந்தது. என்னது லூடோ கேமா அப்படின்னு நீங்க ஷாக் ஆகலாம். ஆமா மக்களே, லூடோ கேமை வச்சு தான் நாமினேஷன் ப்ராசஸ் நடந்தது. அதுல என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத எல்லாத்தையும் முழுமையா பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் வுட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை பல பேருமே நான் லைக்கை போடுங்கன்னு கேட்டுட்டே இருக்கேன். லைக்கே போடாம இருக்கீங்க. லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட், தனுஜா வந்து நேற்று இம்யூனிட்டியில சேவ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா பரணி கிட்ட போய் சாரி கேட்டாங்க. ஏன்னா நானா வாச்சில அப்பா வாச்சில, ஸோ நான் ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி, இதுக்கப்புறம் நான் உங்களை ஹர்ட் பண்ண மாட்டேன்ற மாதிரி சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ற விஷயங்கள் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் தனுஜா இமானுவேலுக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு இருக்கு இல்லையா, அப்போ போய் சொல்றாங்க நான் வந்து பேசினது ஒரு சில விஷயங்கள் இப்படிலாம் இருந்திருக்கும், பட் மானிட்டரா சப்போர்ட் பண்ணும்போது சில விஷயங்கள் அப்படிலாம் ஆயிடுச்சு, பட் எதா இருந்தாலும் நான் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா சரியாயிட்டு தானா வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி இமானுவேல் கிட்ட பேசி முடிக்கிறாங்க. ஓகே, அடுத்து பிக் பாஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, நாமினேஷன் நடக்க போகுதுப்பா, அந்த நாமினேஷனுக்கு நானா டீம் உருவாக்குறேன், ஒரு 4 டீமா இருக்க போது, அந்த டீமோட கேப்டன் யாருன்றது நானே சொல்றேன்ற மாதிரி ஒரு 4 பேரை கேப்டன் ஆக்குறாரு. எந்த 4 பேருன்னு பாத்தீங்கன்னா, தனுஜா ப்ளூ டீமோட கேப்டன், அப்புறம் பாத்தீங்கன்னா சுமன் எல்லோ டீமோட கேப்டன், மூணாவது பரணி கிரீன் டீமோட கேப்டன், கல்யாண் கல்யாணா இருங்க பரணி கல்யாண் வந்து இன்னொரு டீம், கல்யாண் இமானுவேலா, இது ரெண்டுத்துல ஏறும். கல்யாண் வந்து இந்த டீமோட கேப்டன், என்ன டீம், ரெட் டீமோட கேப்டன். ஓகே, இந்த 4 பேர். இதுல பிக் பாஸ் என்ன சொல்றாரு, 4 பேரை நான் பிரிச்சிட்டேன், மிச்சம் இருக்கிற டீம் வச்சு நீங்க சேர்த்துங்கன்ற மாதிரி டீமை சேர்க்க சொல்றாங்க. அப்ப தனுஜா என்ன பண்றாங்க, தனுஜா திவ்யா ரீத்துவை சேர்த்துக்கிறாங்க. கல்யாண் ஹரிஷ் இமானுவேல் ஒரு டீமு, ஃப்ளோரா சுமன் ராம் ஒரு டீம் எல்லோ டீமு, பரணி சஞ்சனா மற்றும் ஸ்ரீஜா கிரீன் டீம். இந்த 4 டீமா பிரிஞ்சாச்சா. அடுத்து இது ஒரு டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, டைஸ் இருக்கும். அந்த டைஸை உருட்டணும். அந்த உருட்டுறது யாருன்னா கேப்டன் உருட்டுவார். அந்த கேப்டன் உருட்டும் போது அதில் ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரு யார் போய் அதை நம்பரை விடணும் அப்படின்றத கேப்டன் டிசைட் பண்ணுவார். 4 கலர் இருக்கா, எல்லோ கிரீனு ரெட்டு ப்ளூ. இதில் கேப்டன் வந்து 6ஆம் நம்பர் வருதுன்னா ப்ளூ டீம் போய் விடுங்க அப்படின்ற மாதிரி விடணும். அப்போ அந்த ப்ளூ டீம் போயிட்டு அந்த கேமில் விடும் போது 2 ஆப்ஷன் இருக்கு அந்த கேமில். என்னன்னா பிளே ஃபார் த நாமினேஷன் கேம்னு வரும். ரெண்டாவது நாமினேட் பண்ற மாதிரி, டைரக்ட் நாமினேஷன் பண்ற மாதிரி ஒரு விஷயம் வரும். அதுல என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டீம் 1ன்னு கொடுத்துறாங்க. ஓகே, ரெண்டாவது வந்து தனுஜா டீமுக்கு 6 வருது, அவங்க பிளே ஃபார் த நாமினேஷன் கேம் அப்படின்ற ஒரு டாஸ்க் வருது. அந்த டாஸ்க் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு ரோல் இருக்கும். இதுதான் ரோல்னு வச்சுக்கலாம். இந்த ரோல்ல மிச்சம் 3 பேரோட இதுல வந்து கையில கயிறு போட்டுருவாங்க. கயிறு மீன்ஸ் அந்த எலாஸ்டிக் பேண்ட், இந்த சைக்கிள் எல்லாம் கட்டுவாங்களா அந்த எலாஸ்டிக் பேண்ட், அந்த எலாஸ்டிக் பேண்ட் வந்து கட்டிட்டு இருப்பாங்க. அந்த 3 பேருமே அந்த எலாஸ்டிக் பேண்டை வச்சு அந்த இந்த ரிங்கை இப்படி சுத்தி லாக் பண்ணி ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ்மெண்ட் பண்ணணும். அதுதான் டாஸ்க். அதுல என்ன பண்ணிட்டாங்க, இந்த டீம் தனுஜா டீம் வந்து சுமன் டீமை செலக்ட் பண்ணாங்க. கொஞ்சம் வீக்கா இருக்கும், நம்ம ஜெயிச்சலாம்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க அழகா டாக்டிஸ் பண்ணி அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி தனுஜா டீமை தோக்கடிச்சுட்டு தனுஜா டீம்லயே நாமினேட் பண்றன்ற மாதிரி ஒரு முடிவு வந்துட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சுமன் வந்து யாரை சொல்றாருன்னா, தனுஜா நாமினேஷன் ஃப்ரீ வாங்கியாச்சு, எய்தர் யாரை வேணாலும் நாமினேட் பண்ணலாம். அப்ப என்ன பண்றாங்க, ரீத்து ஆர் இருக்கிறது யாரு, திவ்யாக்கு சொல்றதுக்கு காரணம் இல்ல. ரீத்துவை செலக்ட் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா, நீங்க எக் இஷ்யூல, சுமன் சொல்றது எக் இஷ்யூல வந்து நீ வந்து சஞ்சனாக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்து, எக் இஷ்யூல ரீத்துக்கும் சஞ்சனாவுக்கும் சம்பந்தமே இல்லை. அதுல சொன்ன பாயிண்ட் இன்வேலிட் ஒன்னாச்சா. ரெண்டாவது, நீ கேப்டன்சி டாஸ்க்ல தப்பு பண்ணிட்ட, அது ஃபேவரிசம் பண்ணிட்டேன். உடனே கேட்குறாங்க, நான் தப்பு பண்ணதான், அதுக்கான பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுதான், நாமினேஷன்ல போனதான், இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, இதே ஒரே ரீசனை வச்சு அந்த சீசன் முடிகிற வரையும் நாமினேட் பண்ணிக்கலான்ற கேள்வி கேட்குறாங்க. அதுவுமே எனக்கு நியாயமா தான் படுது. ஐ மீன் தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்கான பனிஷ்மெண்ட் வீக்கெண்ட்லயும் வாங்கிட்டாங்க, நாமினேஷன்லயும் வந்துட்டு சேவ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல என்ன, திரும்ப ஒரே பாயிண்டை வச்சு நாமினேட் பண்ணா வாட் இஸ் திஸ்? அந்த ஒரு வாரம் நடந்த பிரச்சனையை அடுத்த வாரம் நாமினேட் பண்ணிக்கலாம், ஃபேர். அதே பிரச்சனை எடுத்துன்னு வந்து இன்னும் 2-3 வாரம் நாமினேட் பண்றீங்கன்னா வாட் இஸ் திஸ் அப்படின்றது தான் தோணுச்சு. ஸோ அந்த இடத்துல சும்மனுக்கு ரீத்து மேல சொல்றதுக்கான காரணமே இல்லை அப்படின்றது கிளியரா தெரியுது. ஓகே,
அடுத்து என்ன சொல்றாரு, நீ மாத்தி மாத்தி பேசின, வெளியே ஒண்ணு பேசியிருக்க, உள்ள ஒண்ணு பேசியிருக்கன்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு ஒரு ப்ரூவ் காட்டுங்கன்ற மாதிரி அங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு. அந்த எடுத்துக்காட்டுமே ப்ரூவ்டா இல்ல, இன்வேலிடா இருக்கு. ஸோ எதுவுமே சொல்லாம ஒரு டம்மி ரீசனை வச்சு ரீத்துவை நாமினேட் பண்ணியிருக்காங்க எல்லோ டீம், குறிப்பா சுமன் செட்டி. சுமன் செட்டி சார், பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது 2 வாரமா. இந்த வாரம் இப்படி ஆயிட்டீங்களேன்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த ஒரு ரீசனை, ஒரு செல்லுபடியே ஆகாத ஒரு ரீசனை வச்சு ரீத்துவை நாமினேஷன் தள்ளியிருக்காங்க. இட் இஸ் நாட் ஃபேர் அப்படின்றது கிளியரா புரிஞ்சிச்சு. அதுல குறிப்பா ராம்ராத்தர் சொல்லுவாரு, நான் ஒரு ஸ்ட்ராங் பிளேயரை நாமினேஷன் தள்ளுறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, அப்ப நீ வீக் பிளேயரை வச்சு விளையாடி ஜெயிச்சுட்டு வரலான்னு முடிவு பண்றியா? ஸ்ட்ராங் பிளேயரை வச்சு விளையாடினா தானே கெத்து அப்படின்ற மாதிரி ரீத்து பேசியிருப்பாங்க. பட் ஒன்னு நாமினேஷன்ல போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கம்மா, நீ என்ன பண்ணாலும் நாமினேஷன் தான்ற மாதிரி போட்டாங்க. அடுத்து பரணி என்ன பண்றாங்க, அடுத்த டாஸ்க் வருது. ஓகே, எல்லோ டீமும் கிரீன் டீமும், பரணி டீமும் சுமன் செட்டியும் அதுல என்ன பண்ணிட்டாங்க, பரணி டீம் ஜெயிச்சுட்டு என்ன பண்றாங்க, சிம்பிளா ஃப்ளோரா போன வாரம் இம்யூனிட்டி ஜெயிச்சிட்டாங்க. எல்லாரை விட அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப லோவா இருக்கு. ஸோ அதனால அவங்கள போடுறோம் போது, ஆமா நான் ரொம்ப லோவா தான் இருக்கேன், என்னோட பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப லோவா இருக்குன்ற மாதிரி எதுக்கு எத்தாலும் நான் தலையாட்டிடுவேன்ற மாதிரி ஃப்ளோராவும் தலையாட்டிடுறாங்க. வேற என்ன பண்றது? சரி, அடுத்து திரும்பவும் ஒரு டைஸை உருட்டுறாங்க. கிரீன் டீமுக்கு வருது, பிளே பார் தான் நாமினேஷன் கேம். நாங்க எல்லோ டீமே சூஸ் பண்றோம், ரொம்ப வீக்கா இருக்காங்களான்ற மாதிரி சூஸ் பண்ணோன்னே இந்த வாட்டி எல்லோ டீம் ஜெயிச்சிச்சு. எல்லோ டீம் ஜெயிச்சுட்டு டேரக்டா போனா ராமராத்தூர் போயிட்டு சஞ்சனா மேடமை நாமினேட் பண்றேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டோட ஹவுஸ் ஹார்மனியை மொத்தமா கெடுக்கிறதே இவங்க தான், மேக்சிமம் காலி பண்றதே இவங்க தான். அந்த ஓனரா போயிட்டு இந்த மீட்டிங்லாம் வரும்போது கூட அந்த மீட்டிங்கு லேட்டா வர்றது, 1 hour 1/2 hour வெயிட் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க பண்றாங்க. இதெல்லாம் இருக்கு. அதுலயும் வந்து அம்மா அம்மாயி, எப்படி ஒரு பொண்ணு இருந்தா வேற மாதிரி இருந்திருப்பான், அம்மான்ற வார்த்தை அந்த வார்த்தை சொன்னதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன பார்த்து சொல்லியிருந்தாலும் எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உடனே சஞ்சனா சொல்றாங்க, ஜெயிலுக்கு வந்து ஜெயில் விஷயத்துலயும் அவன் வந்து இப்படிதான் என்ன ட்ரீட் பண்ணா, என் வயசுலாம் பார்க்காம தான் சொன்னா இதெல்லாம் பண்ணா அப்படின்ற விஷயத்த சொல்லும் போது, இந்த வீட்டில் நடக்கிற மோஸ்ட் ஆஃப் த வைலன்சஸ் காரணமே நீங்க தான் அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டுறாராம். ஸோ வைலன்ஸ்க்கான மீனிங் என்ன தெரியுமா? இது அடிதடி சண்டை தான், அப்படி எதுவுமே நடக்கல. ஃபர்ஸ்ட் ஒரு மீனிங்கை தெரிஞ்சு பேசுறாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பாயிண்டை போட்டு சஞ்சனை திரும்ப அடிக்கிறாங்க. ஓவர் ஸ்மார்ட், இதெல்லாம் நினைச்சிட்டு பண்ணாத அப்படின்னு நான் கேள்வி கேட்கும்போது, இல்ல நீங்க கிச்சன் டீம்ல போய் சில விஷயங்கள் பண்ணும்போது பர்மிஷன் கேட்டு பண்ணீங்களா? அதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்களே, இதெல்லாம் பண்ண மாட்டீங்களே, அதை விட்டுட்டு நீங்க வந்து இந்த உடனே சஞ்சனா வந்து அந்த நேத்து நடந்த ப்ராப்ளம் இருக்கு, சுகரு பாப்பு, இந்த ஒரு ப்ராப்ளம்லாம் எடுத்துட்டு வந்து பல விஷயங்கள் இருக்கு. இதுல அந்த சாய் மேட்டர் ஒரு பிரச்சனை இருந்ததுல போன வாரம், சாய் மேட்டர்ல வந்து குறும்படம் போட்டு ராம்ராத்தூர் மாத்தி ஏன் பேசினேன், அந்த ஒரு ரீசனுமே எடுத்துட்டு வந்து இங்க பல விஷயங்கள் சொல்றாரு. ஸோ இங்க சஞ்சனாவும் டிபேட் பண்றாங்க, ராம்ராத்தூர் விடுற மாதிரி இல்லை, நாமினேஷன்ல வா அப்படின்ற மாதிரி நாமினேஷன் போட்டு உடனே இங்க டபுள் மீனிங் ஏதோ ஒரு டைலாக் போயிருக்கு. அப்பெல்லாம் எதுவுமே நடக்கலன்ற டிஸ்கஷன் பேசி முடிஞ்சிச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்றாங்க, ரீத்துக்கு டைரக்ட் நாமினேஷன் வருது. ஸ்ரீஜா நீ வந்து அந்த ஒரு விஷயம் பண்ணப்பர், அந்த ட்ரெஸ் மேட்டர்ல திருட்டுத்தனம் இதெல்லாம் எடுத்துட்டு ஃபன்னா அந்த சஞ்சனா கூட இருந்து இதெல்லாம் ஃபன்னு இதெல்லாம் இமுலேட்லாம் பண்ற மாதிரி பண்ணீங்க பாத்தீங்களா, அது வந்து நல்லாவே இல்லை. நீயே வந்து ஒரு திருட்டுத்தனம் பண்ணும்போது அது தப்புன்னு பேசியிருக்க, இப்போ நீ அந்த திருட்டுத்தனத்துக்கு போய் சப்போர்ட் பண்ற, அப்போ உன்னோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னதுன்ற கேள்வி கேட்கறாங்க. ஸோ நீ ஒரு விஷயத்த எதிராக பேசிட்டு நீயே போய் சப்போர்ட் பண்ணலான்ற கேள்வி நியாயமான கேள்வி தானே? அப்படின்னும் போது இல்ல அதை நான் ஒரு ஃபன்னா சொல்லிட்டு இருந்தேன், அதை நான் சீரியஸாவே சொல்லல அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பேசுறாங்க. இட் இஸ் நாட் வேலிட் பாயிண்ட். அடுத்து நான் இமுலேட்டே பண்ணலன்ற ஒரு பாயிண்ட்டுமே சொல்றாங்க ஸ்ரீஜா. அங்க உடனே திவ்யா வந்துட்டு, நீங்க இமுலேட் பண்ணல, ஆனா ஒரு பொருளை எடுக்கும் போது லிமிட்டை கிராஸ் பண்றமா இல்லையான்றது உங்களுக்கு தெரிய வேணாமா? நீங்க கூட வெளியே வந்து நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்கேன், யார் என் ட்ரெஸ் எடுத்தா என்ன ஆச்சுன்னு கேட்கிறேன், ஒரு பதில் சொல்ல, பிரியா தான் வந்து சொன்னாங்க. அப்பயும் உங்களுக்கு தெரியலையே, நீங்க ஏன் கன்ஃபர்ஸ் பண்ணல? எதுக்கு கன்ஃபர்ஸ் பண்ணிருக்கலாம்? ஏமா எப்படிமா கன்ஃபர்ஸ் பண்ணுவான், அவங்க தானே திருத்தனை செஞ்சது, அவங்களே வந்து உங்களுக்கு கன்ஃபர்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. அந்த ஒரு பாயிண்டை வச்சு முடிச்சு விட்டாங்க ஸ்ரீஜாவை. அடுத்து ஃப்ளோரா வந்து யாரை நாமினேட் பண்றாங்க, ஹரிஷ். என்ன சொல்றாங்கன்னா, நானும் நீங்களும் ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், ஜெயிலுக்கு போகும்போது நான் ஜெயிலில் இருக்கும்போது நீங்க ஒரு ஆப்பிளை எடுத்து ஜெயிலில் ஒழிக்க வச்சுங்க, அப்புறம் நீங்க என்கிட்ட வந்து என்ன கேட்குறீங்க, ஆப்பிளை நீ தான் திருடினியான்னு கேள்வி கேட்குறீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான முக்கியமே ட்ரஸ்ட் தான். அந்த இடத்துல நீங்க கேட்டவொடனே என் ட்ரஸ்ட் எல்லாமே போயிருச்சு. அதை தாண்டி என்ன பண்ணிட்டீங்க, ஒரு இடத்துல சஞ்சனா வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு அந்த மைக்கை எடுத்து பாய்ஸ் ரெஸ்ட் ரூம்ல மாட்டீங்க, அதுக்கு என்கிட்ட வந்து சண்டை போட்டீங்க, வாக்குவாதம் பண்ணீங்க, இதுல என்ன த்ரெட்டன் பண்றீங்க, வாட் இஸ் திஸ்? இதெல்லாம் ரொம்ப தவறான செயல், இந்த மாதிரி த்ரெட்டன் பண்றதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி ஹரிஷ் கார் மேல சொல்றாங்க. ஸோ இதுல சொன்ன 2 ரீசன்ல என்னன்னா, அந்த ட்ரஸ்ட் பிரேக் ஆயிருச்சு, ஓகே அதை விட்டுருவோம், அது ஓகே வேலிடா தான் படுது. ரெண்டாவது, இவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு அங்கே மாட்டுறாங்கன்னா இப்போ என்ன நினைப்பாங்க, ஒரு 2 ரெஸ்ட் ரூம் இருக்கு, 2 ரெஸ்ட் ரூம்லயும் ஒரு போர்டு போட்டிருக்கு, அதுக்கு பின்னாடி மைக் மாற்ற இடம் இருக்கு. இப்போ
ஃபீமேல் ரெஸ்ட் ரூம்ல அவங்க போயிட்டு மைக்கை தூக்கி பாய்ஸ் ரெஸ்ட் ரூம்ல மாட்டினா அப்ப பாய்ஸ் போறவங்க என்ன நினைப்பாங்க, இங்க ஆள் இருக்காங்கன்னு தானே நினைப்பாங்க. நம்பர் 1. 2வது, அப்ப நீங்க மைக்க மாட்டுறதுக்கு ஃபீமேல் இடத்துல இடம் இல்லைன்னா நீங்க மாட்டிருக்கலாம். அப்ப இங்க மாட்டு அங்க போனது தப்பு தானே, அது கேள்வி கேட்கறது நியாயம் தான். அப்படி நான் ஒரு ரயில்விஷரா இதெல்லாம் சொன்னேன், நீங்க ஏன் இப்பெல்லாம் பண்றீங்கன்ற சம்பவம் நடக்குது, அங்க ஒரு விஷயம் நடக்குது. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க, திருட்டுத்தனம் இதெல்லாம் பண்ணீங்கன்ற டிஸ்கஷன் வரும்போது உடனே நீங்க கூட தான் என்ன திருட்டுத்தனம் பண்ண சொன்னீங்க, எங்க சஞ்சனாவோட மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொன்னீங்க, அப்ப அங்க ஒண்ணு பேசுறீங்க ஒண்ணு பேசுறீங்களே ஹரிஷ் காருன்ற மாதிரி அங்க மாத்தி மாத்தி சண்டை நடக்குது 2 பேருக்கும். அடுத்து ராம்ராத்திர் வராரு. சஞ்சனா எலிமினேட் ஆன வீக்கெண்ட் எபிசோட்ல நீங்க அந்த வீட்டுல அந்த சாய் போறது, சஞ்சனாவுக்கு போய் ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது நீங்க எதுவுமே பண்ணல, இது ரொம்ப எனக்கு தப்பா சொன்னது, நீங்க மாட்டேன்னு சொன்னீங்க, அதுதான் ரீசன்ற மாதிரி ராம்ராத்தர் சொல்றாரு. உடனே ஹரிஷ் என்ன சொல்றாரு, ஆமாப்பா ஹைஜின் சரியில்லை இது சரியில்லைன்னு அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு போய் நான் பண்ணி கொடுத்தா எப்படி சரியா இருக்கும், அதனால தான் நோ சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க ஒரு டிஸ்கஷன் நடந்து முடியுது. ஸோ அதுல ஹரிஷை நாமினேட் பண்ணிட்டாங்க. உடனே தனுஜா வந்து ரியாக்ட் பண்ணிட்டு ஏகப்பட்ட சம்பவம் தனுஜா பண்றாங்க அந்த இடத்துல. என்னன்னா, சார் நான் கூட தான் கிச்சன் டீம்ல இருந்தேன், எனக்கு கூட தான் கால் அடி கை அடி இதெல்லாம் இருக்கு, அதை மீறி நான் வேலை செஞ்சேன், நீங்க 2 நாள் அதை பண்ணிட்டு இவ்வளோ பெருசா பேசுறதெல்லாம் நாட் அக்செப்டபிள், எதுக்கு இப்படிலாம் பண்றீங்க, ஏன் பண்றீங்கன்ற மாதிரி பேசி ஹரிஷ் பேச தனுஜா பேசுன்ற மாதிரி வேற மாதிரி போகுது. செல்ஃப் டப்பா பண்ணாதீங்க சார், செல்ஃப் ப்ரொமோஷன்லாம் பண்ணிக்காதீங்க, இது ரொம்ப ரொம்ப தப்பு, நீங்க ரொம்ப செல்ஃப் டப்பா அடிக்கிறன்ற மாதிரி தனுஜாவை ஒரு வேற மாதிரி ஆட்டிடியூட்ல நான் பார்த்து ஷாக் ஆயிட்டேன். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தனுஜா அந்த இடத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. இட் வாஸ் வெரி ஷாக்கிங் மொமெண்ட் ஃபார் மீ. இதுல குறிப்பா டாமினேஷன் அவங்க 2 பேருக்கு தான் நடந்தது. இதுல தனுஜா போய் அந்த இடத்துல பேசிருக்கவே வேண்டாம், பட் நான் இருந்தாலும் பேசுவேன்ற மாதிரி தனுஜா பேசின தருணங்கள் வேற மாதிரி இருந்துச்சு. அடுத்து ஸ்ரீஜா நாமினேஷன்ல வந்து திவ்யாவை நாமினேட் பண்றாங்க. உனக்கு நீ இந்த 3rd வீக் வந்திருக்க, ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்கோப் இருக்கு, ப்ரூவ் பண்றது இதெல்லாமே தாண்டி வந்துட்டேன், இப்போ உன்னை நாமினேஷன்ல தூக்கி போடுறேன், உனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கிடைக்கும். நாமினேஷன் இல்லைன்னா ஒரு மாதிரியும் நாமினேஷன்ல இருந்தா ஒரு மாதிரியும் இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் நீ ஆடியன்ஸ் உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம், அதனால நான் போடுறேன்ற மாதிரி போடுறாங்க. இப்போ ஸ்ரீஜாவுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா ஸ்ரீஜாவை நாமினேஷன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ ஸ்ரீஜா வந்து என்னன்னா போன வாரம் தான் சொன்னாங்களே, ஸ்ரீஜா கூட வந்து திவ்யா வந்தா ஸ்ரீஜா சேவ் ஆயிடுவா, திவ்யா எலிமினேட் ஆயிடுவாங்கன்னு சொன்னாங்கல்ல. இப்போ கண்டிப்பா ஸ்ரீஜாக்கு வேற ஆப்ஷனே இல்லை, திவ்யாவை போட்டாதான் நம்ம சேஃப் ஜோன்ல இருப்போம். அதுல தான் சொல்றேனே, அவங்க சொன்ன டைலாக்கே இருக்கு இல்லையா, அந்த கேள்வி இருக்குல்ல, நாமினேஷன்ல இருந்தா ஒரு பதட்டம் வரும், ஒரு பயம் இருக்கும், வேற மாதிரிலாம் ட்ரீட் பண்ணுவோம், அந்த பதட்டம் பயம் எல்லாமே ஸ்ரீஜாக்கு வந்துருச்சு. அதனாலதான் என்ன பண்றாங்க, ஸ்ரீஜா தூக்கி திவ்யாவை நாமினேஷன்ல போறாங்க. நேத்தே அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் நீங்க நிறைவேற்றுறாங்க. அப்படியே கிளியரா புரிஞ்சிச்சா, ஆடியன்ஸ் பாதுகட்டோம்னு உடனே, ஏன் மேடம் உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது, திவ்யாவோட கவுண்டரே சமையாது, ரியாக்ஷன் நீ எப்பவுமே ரியாக்ஷன் மட்டும் தான் பாப்பியா, வேற எதுவுமே பேச தெரியாதா, வேற எதுவும் உனக்கு பாயிண்ட் இல்லையா, வேஸ்டா நீ அப்படின்னு மாதிரி பேசுனேன். சஞ்சனா கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நீ ஒண்ணுமே பண்ணாம இப்பெல்லாம் சுத்திட்டு இருந்த, இதெல்லாம் பண்றது, இதுல என்ன நீ என்னதான் பண்ணிருக்க சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஸோ இதுல நான் இந்த லெவலை மெயின்டைன் பண்றேனா இல்லையான்றது என் கையில இருக்கு. நாமினேஷன்ல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நான் யாருன்றது எனக்கு தெரியும், நான் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். இதுல ஒரு வாரம் போயிட்டு நாமினேஷன்ல பிஹேவியர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா திரும்ப நாமினேஷன்ல போறதுக்காக இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்றியா ஸ்ரீஜா அப்படின்ற மாதிரி ஓப்பனா போட்டு அடிக்கிறாங்க. நான் 1 நாளா இருந்தாலும் சரி, 15 நாளா இருந்தாலும் சரி, 50 நாளா இருந்தாலும் சரி, எனக்கான ஸ்டாண்டு, நான் நிக்கிற இடம்ன்றது நான் முடிவு பண்ணா யாராலையும் நகர்த்த முடியாது. என் மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி கேம் பிளே பண்ணுவேன். இதுல நாமினேஷன் இருந்தா ஒரு மாதிரியும் நாமினேஷன் இல்லாத ஒரு மாதிரினா அப்ப நீ உன் மேலே கான்பிடென்ட் இல்லாம இருக்க, எனக்கு என் மேல கான்பிடென்ட் இருக்கு, நான் என்ன கேம் பிளே பண்ணுவேன்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி தரமான பாயிண்ட், அதுவும் நெத்தி அடி, சாதாரண அடிலாம் இல்லை, தரமான அடி பாயிண்ட்ல அடிச்சதுலாம் வேற மாதிரி இருந்தது. இது ஒரு பக்கம். அடுத்து சஞ்சனா, டேஸ்ட் யுவர் ஓன் மெடிசன் திவ்யா, டேஸ்ட் யுவர் ஓன் மெடிசன் ரேங்கிங்ல எனக்கு 3வது இடம் கொடுத்தேன். நான் உனக்கு பல விதமான டெஸ்ட் இதெல்லாம் வச்சு பார்த்தேன், இதெல்லாம் வச்சு பார்த்து நீ சில விஷயங்கள் இருக்கும்போது நீ ஒரு ஃபுட்பால் மாதிரி பிளே பண்றேன்னு செக் பண்ணி பார்த்தோன்னா உடனே தேங்க்யூ, நான் அது ஃபுட்பால் மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கிறேன்றது தேங்க்யூ. ஆனா நீ ஒன்று பண்ண பார்த்தியா, அந்த ஒரு இஷ்யூ எடுத்துட்டு வந்து கேப்டனை மனிப்புலேட் பண்ணி இதன் மூலியமா வீட்டுல பெரிய சண்டை எடுத்துட்டு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமே திவ்யா நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு அங்கதான் புரியல. சஞ்சனா மேடம் அந்த ஒரு பிராங்க் சொல்றாங்க, அந்த பிராங்க் என்னன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு இதெல்லாம் பண்ணு, ஆனா அந்த பிராங்க் பண்ணது யாரு, நீங்க பண்ணது, அது ஒரு தப்பு. அதுல நீங்க பிராங்க் பண்ணது உங்களோட நீங்க பண்றீங்கப்பா, அதுல ஆப்போசிட் பர்சன் ரியாக்ட் பண்றதும் பண்ணாம இருக்கிறதும் யார் கையில இருக்கு, அவங்க கையில இருக்கு. அது எய்தர் ஃபன்லிவே ஆர் அங்கிரி, இந்த மாதிரி எந்த ஒரு மூமெண்ட்லயும் அவன் ஜாலியா எடுத்துக்கணுமா இல்ல கஷ்டப்படுக்கணுமோ இல்ல வருத்தப்படணுமோ அவங்க கையில தானே இருக்கு, ஹர்ட் ஆகுறதும் அவங்க கையில தானே இருக்கு. நீங்க எடுத்துக்கிட்டு இது ஜாலின்னுவீங்க, ஆனா அந்த பர்சனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்ன்றது நீங்க எப்படி தீர்மானிச்சீங்க, பாயிண்ட். இதுல இதை எடுத்துட்டு போய் கேப்டன் கிட்ட மனிப்புலேட் பண்ணி இவ்வளவு பெரிய சண்டையை உருவாக்கிட்டீங்கன்னு சொல்றாங்க.
இந்த ஒரு இன்சிடென்ட் நீங்க அந்த பிராங்கே நடக்காம இருந்தா இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடக்காதே. ஸோ அந்த பிராங்க் நடந்த மெயின் ஆள் நீங்க தான். அதை போய் தப்புன்னு சொன்னா நீங்க வந்து கேப்டனை மாத்தி மனிப்புலேட் பண்ணி இவ்வளவு பிரச்சனை கிரியேட் ஆனது நீதான்றதை சொல்றீங்க. உங்க மேல தப்பு வச்சுக்கிட்டு அந்த தப்பை போய் கேட்டவங்களை மனிப்புலேட் பண்றாங்கன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றதும் எனக்கு புரியல. அடுத்து என்ன சொல்றாங்க, மனிப்புலேட் பண்ணி இதெல்லாம் பண்ணணும் போது உடனே அப்போ நான் மனிப்புலேட் பண்றேன், நான் இங்க விஷயத்த போய் சொல்லி மனிப்புலேட் ஆகுறாங்கன்னா அப்ப அந்த நம்பருக்கு ஓன் தாட் இல்லையா, சொந்த புத்தி இல்லையா, சுய புத்தி இல்லையா? அப்போ நான் அதை மனிப்புலேட் ஆன்ற அளவுக்கு என்கிட்ட திறமை இருக்குன்னா பரவாயில்ல, நான் ரெடியா தான் இருக்கேன், நீங்க வாங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் கேம் விளையாட்டு தரமான சம்பவம் பண்ணிட்டு போறேன்ற மாதிரி சொல்றாங்க. என்னவா நீ எப்படி போட்டாலும் பால 6 அடிக்கிறியே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. திவ்யா இன்னைக்கு மரண மாஸ் காமிச்சிட்டாங்க மக்களே. அதுல திவ்யாவை நாமினேஷன்ல போட்டாங்க. பெட்டண்டி போடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் தரமான சம்பவம். இதுல 6 பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க. ரீத்து, ஃப்ளோரா, சஞ்சனா, ஸ்ரீஜா, அரிஷா, திவ்யா. இந்த 6 பேர்ல ஃப்ளோரா போறதுக்கான மேக்சிமம் சான்சஸ் ஆர் தேர். ஒன்னு இல்ல டபுள் எலிமினேஷன்னா ஃப்ளோரா அண்ட் ஸ்ரீஜா தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.